ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி செய்யலாம். வாங்க. அதுக்கேற்ற பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கத்திரிக்காய் சட்னி கூட நம்ம செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ நான் நல்லா ஊற வச்சிடலாம், நல்லா வாஷ் பண்ணி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. பிறகு நம்ம நெய் அதில் சேர்த்துக்கலாம். கடைசியில் அதில் லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதை நல்லா அந்த வரப்பட்டு நல்லா வாசனை வரும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு 400 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும், நல்லா ஃப்ரை பண்ணலாம். பிறகு அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம 150 கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வீட்டிலையே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது 1:2 அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். அதாவது 2 மடங்கு பூண்டு சேர்த்துருக்கேன். 1 மடங்கு இஞ்சி, 2 மடங்கு பூண்டு. ஸோ அதுதான் அளவு நான் போட்டிருக்கிறது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். கீரை பிடிக்கும். அந்த நேரத்தில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அந்த வெங்காயத்தை திருப்பி விடுவோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 400 கிராம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. இது தக்காளி நல்லா வேகிறதுக்கு நம்ம கல் உப்பு நான் சேர்க்குறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ஸ்மாஷ் ஆகும் தக்காளி எல்லாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வருது. இந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி இருக்க 1 கிலோ சிக்கன் நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது கிளறி விடுங்க நல்லா. இதில் நம்ம கொத்தமல்லி, புதினா தழை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி, புதினா இருந்தால் போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா திருப்பி விடுங்க. கிண்டுனாலே இது நல்லா வெந்துடும். இந்த நேரத்தில் நம்ம அதற்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துவோம். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா. அதர்வைஸ் அது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இதுலேயே நம்ம பாதி சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து வருது. இப்போ தயிர் அதில் ஊற்றிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு நம்ம இதில் தயிர் ஊற்றணும். 1 கிலோ பிரியாணி செய்யணுன்னா இதுதான் அளவு. 150 கிராம் தயிர் நம்ம சேர்த்துப்போம். இது வீட்லேயே ரெடி பண்ண பசும்பால் தயிர். ஸோ இது அதில் நான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், கலரே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம தட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம சைடில் ஒரு கடையில் தண்ணி ஏற்றிடலாம். அதில் நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுடலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபார் டேஸ்ட்டு. இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு பாருங்கள், இந்த மாதிரி வரணும் அரிசி. அதாவது நீங்கள் கையில் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு சின்ன துண்டு இருக்கணும் கையில், அவ்வளோதான். அரிசி நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒரு சின்ன துண்டு இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம அது வடிகட்டிடலாம்.
இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதால நான் இந்த கிரேவியை வந்து எடுத்து இந்த சாப்பாட்டில் போட்டுடுறேன். அதாவது அரிசியில் போட்டுடலாம். போட்டு நல்லா வேக வச்சுருவோம். தம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு. நம்ம இது ரொம்ப சுலபமான ஒரு முறையில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம காய் கறி சாம்பார் அதெல்லாம் நம்ம செய்கிறத விட நம்ம இது ஈஸியான முறையில் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வெரி ஈஸியான மெத்தட் இது. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அது மேலே நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய்யை ஊற்றிடலாம். ஊற்றி தட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகணுங்க. நல்லா தம் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம சைடில் வந்து கத்திரிக்காய் சட்னி செஞ்சிடலாம். அதே பேன் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் வந்து 2 குழிக்கரண்டி நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லவங்கப்பட்டை ஏலக்காய் அதே மாதிரி சோம்பு சிறிது சேர்த்துட்டு ஜீரகம் கடுகு மிளகு அதெல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சட்னி. நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். நான் மிளகும் சேர்த்துக்கிட்டேன், ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதிலையே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கத்திரிக்காய் வந்து நல்லா எலசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடையவே நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம அதில் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 தக்காளி, நான் நாட்டு தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதனோட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வெந்து வரட்டும். தண்ணியே விடக்கூடாது. தண்ணியே விடாத அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். ஏன்னா அதில் கல் உப்பு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த கத்திரிக்காய் இந்த தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வருது. நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அதில் மசாலாவை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதிலே நம்ம மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க மசாலா இதுக்கு, கத்திரிக்காய் சட்னிக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எலுமிச்சை சைஸில் வந்து நம்ம புளி கரைச்சி நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகவே. வேறு எந்த தண்ணியும் நம்ம அதில் ஊற்றக்கூடாது. இதுவே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அந்த நல்லெண்ணெயிலேயே. இப்போ வந்து அந்த புளி தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா வாசனைலாம் போகும். மசாலா வாசனைலாம் போன பிறகு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான், முடிஞ்சுது. அவ்வளோதான். அந்த புளி தண்ணி போட்ட உடனே நம்ம உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ஃபார் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லாம் வெந்து வந்திருக்கு. அருமையான வாசனை, நல்லெண்ணெய் வாசனையோட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தட்டு மூடி வச்சிடலாம். தட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ஃபார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முடிஞ்சது. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போது சர்வ் பண்ணிவிடுவோம். எந்த பிரியாணி ரெசிபியும் கத்திரிக்காய் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.